திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கின்ற திரு என் ஆனந்த், புஷி ஆனந்த். இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இவருடைய ஜாதகம் கன்னி லக்கணம், இணையத்தில் கிடைக்கப்பட்ட ஜாதகம். 2வது இடத்திலே சந்திரன் விசாக நட்சத்திரம், 4 கேது, 6 சனி பகவான் கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார், 8 வியாழன் இருக்கிறார், சுக்கிரனும் செவ்வாயும் 9 இருக்கிறார்கள், 10 ராகு பகவான், 11 சூரியன் மற்றும் புதன். அன்பர்களே, இவருடைய கல்வி தகுதி எடுத்துக்கிட்டேன்னா இவர் ஆரம்பத்தில் 8ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கிறார். இந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இவருக்கு குருமகா தசை ஒரு 13 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறது. இந்த குரு 8ல் மறைந்து விட்டார், 4 குடையும் 8ல் மறைந்து விட்டார். எனவே கல்வி தகுதி என்பது குறைவாக இருக்கிறது. சனி தசை சிறு வயதிலேயே ஆரம்பித்து விட்டது. அவர் 6ல் இருக்கிறார். 5ஆம் அதிபதி 6ல் இருந்ததுனால அந்த கல்வி, அதுவும் ஒரு கல்வி தடையை குறிக்கும். இப்படியாக இருந்து சிறு வயதில் ஒரு சராசரியான குடும்பம், சொல்லப்போனால் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆரம்பத்தில் சிறு சிறு தொழில்கள் தான் செய்திருக்கிறார். ஒரு விறகு கடை வைத்து நடத்தியதாக கூட சொல்லப்படுகிறது. அப்போ படிப்படியாக சில சூழ்நிலைகளிலே அதற்கு பிறகு இவர் வளர்ந்து விட்டார். இந்த சனிதசை பிற்பகுதி இவருக்கு நல்ல பலன் செய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு அவர் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சொந்த வீட்டில் இருக்கிறார். அதனால் சில நன்மைகளை செய்து அதிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி பெற்று அதற்கு பிறகு புதன் திசையில் நல்ல பெரிய வளர்ச்சி பெற்று அவர் அந்த திசையில், அதாவது லக்கணாதிபதி திசை 11ல் இருப்பது மிக மிக சிறப்பு. அதனால் அது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கிறது. அந்த திசையில் நல்ல சிறப்பாக இருந்து எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கிறாரு. தற்போது சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசை ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷம் தாண்டி வந்தாச்சு. இந்த சுக்கிர திசையில் தான் இவர் இப்போ இந்த பகுதி இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றுகிறார். அதற்கு முன்னதாகவும் விஜய் ரசிகர் மன்றத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். அப்போது இந்த ஜாதகப்படி இப்பொழுது இவர் தற்போது டி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சந்திரனுக்கு 6ல் சனி பகவான் செல்வது இவருக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலை. போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். இதுவரை அதிமுக, திமுக இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றன. வாக்குகள் 2 கட்சிக்குமே அதிகமாக இருக்கிறது. எந்த கட்சி ஜெயித்தாலும் குறைஞ்ச வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த 2 சூழ்நிலையும் மாற்றி அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கிறதா என்று சில அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றார்கள். ஆனால் இவருக்கு இப்போ கோசாரப்படி பலன்கள் நன்றாக இருக்கிறது. இந்த ரிசல்ட் வரும்போது இந்த தேர்தல் நடக்கும்போது வியாழன் 9ல் இருக்கிறார். அடுத்து இந்த சனி பகவான் ராசிக்கு 6ல் இருக்கிறார். இதெல்லாம் இவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ராகு கேதுக்களுடைய கோசாரமும் இவருக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. திசை ஆட்சி பெற்ற திசை. அதனால் இவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு அபூர்வமான முறையில் ஏதோ ஒரு வகையில் இவர் வெற்றி பெறுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு இந்த ஜாதகப்படி இவருக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். திமுக வேட்பாளர் மிகவும் பலங்கொண்ட ஒரு வேட்பாளராக இருக்கிறார். அவருடைய ஜாதகம் நமக்கு கிடைத்தால் அதை பற்றி நாம் ஆய்வு செய்து தெளிவாக இவருடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும். ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது இந்த திசையெல்லாம் இவருக்கு, ஏன்னா பாக்கியாதிபதி திசை சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், அது மிகச்சிறப்பு பார்த்துக்கிடுங்க. ஆமாம். அதே மாதிரி சந்திரன் விஜய் அவர்களுக்கு கடகராசி, அந்த கடகராசிக்கு 4ஆம் ராசியான துலா ராசி. பொதுவாக இந்த கேந்திர ராசிகளில் 4ஆம் ராசி நட்பு கிரகமாக இருந்தால் ரொம்ப அவர் மேலே நம்பிக்கை ஏற்படும். அந்த வகையில் விஜய்க்கு இவர் மீது அதிக நம்பிக்கை ஏற்பட்டு மிகப்பெரிய பொதுச் செயலாளர் பொறுப்பை அந்த கட்சியில் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது தலைவர் பதவிக்கு அடுத்தலை, அதாவது மிகவும் முக்கியமான பதவி. அந்த பதவியை அவர் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த 4வது வசியஸ்தானம் என்று சொல்லுவார்கள், நட்பு ஸ்தானம். அது அதிகமான நட்பை கொடுக்கும். அப்படி ரொம்ப சிறப்பான ஜாதகம். மொத்தத்தில் இவருடைய ஜாதகம் கழிக்க முடியாது. 6 குடையவன் 6ல் இருந்தாச்சுன்னா அது ஒரு வகையான சாணக்கிய யோகம். சாணக்கிய யோகம் என்பது குறித்து நான் தனியாக ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறேன். இந்த 6 குடையவன் 6ல் இருந்து லக்னாதிபதி 6, 8, 12க்கு போகாமல் இருந்தால் பலத்த எதிரியை சந்திப்பார்கள். எதிர்ப்பு கடுமையாக இருக்கும். ஆனால் எப்படியோ அதிசயமாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.